ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சாஃப்டான பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் இன்றைக்கி ஓவன்லேயும் ஸ்டவ்லையும் செய்ய போகிறேன். முதல்ல நம்ம ட்ரை மிக்ஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். இது 150 கிராம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1.25 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்துக்கலாம். இது சின்ன வாழைப்பழவங்க போய் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது ஏதாவது ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். 1.5 கப் மாவுக்கு 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டரை யூஸ் பண்ணுங்கள். கேக்குக்கு யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 3/4 கப் சுகரை நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. சுகரை ஆயிலில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க பனானாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பனானாவையும் இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை மிக்ஸ்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோத்தையும் ஒரே நேரம் ஆட் பண்ணாதீங்க, பாதியாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற ட்ரை மிக்ஸ்டரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் மாவு எடுத்துருக்கனால 2 முட்டை சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன இன்க்ரீடியன்ஸ் குவான்டிட்டியை வேரி பண்ணிக்கோங்க. இந்த முட்டையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 50 ml மில்க் எடுத்திருக்கேன். ஆனால் தேவையான அளவு மட்டும் மில்க் இதில் ஆட் பண்ணால் போதும். மில்க்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்காவோ ரொம்ப தின்னாவோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். இது ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் வச்சு கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு லேயர் உப்பு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கரோ இட்லி குக்கரோ யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட விசிலையும் கேஸ்கெட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஓவனையும் 15 மினிட் 350 ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவனில் பேக் பண்ணுறதுக்காக 3/4 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். பேனில் பட்டர் இல்லை ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ஊற்றிக்கோங்க. இதில் 3/4 ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். நான் யூஸ் பண்ணுற பேன் 3/4 இன்ச்சு பேனுங்க போய் 20 மினிட் தான் பேக் பண்ண எடுக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பேனோட விடத்தை பொறுத்து டைமிங்கை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதுக்காக ஒரு அடிக்கனமான டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெயில் பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை 3/4 அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ண வைக்கலாம். பேக் பண்ண வைக்கும்போது அந்த பாத்திரத்தோட சைடெல்லாம் ஒன்றோட ஒன்று இடிக்காத மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை 15 to 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்குவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓவனில் உள்ள கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். பாருங்கள், கேக் அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் வச்சு கேக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கேக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். மாவு எதுவும் ஒட்டலை. பாருங்கள், கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக்கை நல்லா அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.